கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இப்ப எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. Hallelujah, great God, Jagadan Nandu, Midi, Jagadan Agakko, Jagadan Agakko, Ragadan Ragadul Kala Bala Bala Baka, Bala Baka, the Neko, the Gatko, the Bidi, Karaga, Rubaye, Sudurom, 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 Sudurom. Amen. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு வருகிற 7 ஜெபத்தில் 2வது ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். வியாதிப்பட்டால் எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்படியானால் கர்த்தர் நல்லவே. இங்கு ஜெபத்திலே ஒரு முறைமையை அங்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அங்கு ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் நன்றாய் இருந்தான், பார்ப்பதற்கு ரம்மியமாய் காணப்பட்டான், எல்லாராலும் அறியப்பட்டவனாய் இருந்தான். ஆனா இப்போ பார்த்தால் திடீரென்று சொல்லி அவன் வியாதிப்பட்டான். இங்கு அநேகர் வியாதிப்பட்டார்கள் என்று சொல்லப்படவில்லை, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டான். அப்ப யாரோ அங்கிருந்த ஒரு மனுஷன் வியாதிப்பட்டான். இப்ப வியாதிப்பட்ட உடனே இந்த வியாதி கர்த்தர் நல்லவே சோத்திரம் என்ன மாறுகிறது. அடுத்தவங்க சம்பவம் நடக்குது. அவன் சபையின் மூப்பர்களை வரவழைக்கணும். கவனிக்கணும், வியாதி வந்துவிட்டால் மருத்துவர்களை அழைக்க வேண்டும் என்று வசனம் சொல்லவில்லை. வியாதிப்பட்டவர்கள் மருத்துவச்சிகளை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. வியாதி வந்த உடனே ஒருவர் என்ன செய்யணுமா, மூப்பர்களை வர வைக்கணுமா. இது என்னையா நூதனமா இருக்கு, வினோதமா இருக்கு, கொஞ்சம் கூட அறிவு சார்ந்ததா இல்லையே. அவனே வியாதி ஆயிட்டான், இப்போ உடம்புல முடியாம ஆயிட்டான், அவனுக்கு ஒரு மருந்து வேணும், ஒரு மருத்துவம் வேணும், ஒரு மருத்துவர் வேணும். இங்க மருந்தும் இல்லை, மருத்துவமும் இல்லை, மருத்துவரும் இல்லை. ஆனா மூப்பர்கள் அழைச்சிட்டு வா. மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? இதுதான் இங்கு சத்தியம். கவனிக்கணும், உலகத்தாருக்கு வியாதிப்பட்டாக்கா மருத்துவர்களை அழைக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வியாதி வந்தாக்கா, அவர்கள் வியாதிப்பட்டாக்கா மருத்துவர்களை அழைக்க கூடாது, அவர்கள் மூப்பர்களை அழைக்கணும். ஏன் மருத்துவர்களை அழைக்க கூடாது, மருத்துவத்தை கொண்டு வரக்கூடாது, மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது? ஏன் மூப்பர்களை அழைக்கணும்னா, அந்நாட்களிலே ஒரு மாறாத நியமம், ஒரு சட்டம் அல்ல, ஒரு மாறாத நியமம் இருந்தது. ஒருவருக்கு வியாதி வந்துருச்சு, அவர் ரட்சிக்கப்பட்டவராய் இருக்கிறார், அவர் மனம் திரும்பினவராய் இருக்கிறார், ஆண்டோடைய சத்தியத்தை தெரிந்தவராய் இருக்கிறார். இப்ப அவருக்கு வியாதி வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சபையில் இருக்கிற வயது முதிர்ந்த தகப்பன்மாரா அழைப்பாங்க, இல்லாட்டி வயது முதிர்ந்த தாய்மாரா அழைப்பாங்க. இல்லாவிட்டா
அப்போஸ்தலனாகிய பவுல் போலவும், ஆக்கில்லா பிஸ்கில்லா போலவும், லூக்கா போலவும் இந்த வயது முதிர்ந்த ஊழியக்காரர்களால் சபைக்கு மூப்பர்களால் நியமிக்கப்பட்ட முதியோர் சிலர் இருப்பாங்க. அந்த பெரிய பெரிய அப்போஸ்தலரால் நியமிக்கப்பட்ட முதியோரை இந்த வியாதியஸ்தர்கள் கூட்டு வருவாங்க. கூட்டு வந்துட்டு அவங்கள்ட்ட இந்த வியாதியஸ்தர்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுவாங்க. இதை ஏன் மூப்பர்ட்ட சொல்லணும் அப்படின்னாக்கா, அங்கதான் ரகசியம் இருக்கு. ஊழியக்காரர்கள் கூட இளம் வயதினரா இருந்துருவாங்க. ஆனா மூப்பர்கள் இளம் வயதா இருக்க முடியாது. அவர்கள் வயது மூத்தவர்களாகவும் முதிர்ந்தவர்களாக இருப்பாங்க. இப்போ ஒரு வியாதிப்பட்டவன் தனக்கு ஒரு வியாதி ஏன் வந்தது அப்படின்னு ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா, இந்த மூப்பர்களை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லுவான். நான் இப்படி ஆண்டவருக்குள் இருக்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு, ஆனாலும் நான் தெரியாம இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன், நான் செய்யக்கூடாத இந்த குற்றத்தை பண்ணிட்டேன், இதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, அது என் இருதயத்தை குத்திக்கிட்டே இருந்துச்சு, நான் செஞ்ச தப்பு என் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, அப்போ அது என் இருதயத்தை வருத்திச்சு, அந்த இருதயம் வருத்த மனசாட்சி குத்த அதை நினைச்சுதான் நான் வியாதி ஆயிட்டேன். இப்போ இதை எப்படியாவது நான் விடணும், எப்படியாவது இந்த பாவத்தை அறிக்கை செய்யணும் பாக்குறேன், ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனாலதான் எங்க தாத்தா மாதிரி இருக்கிற, எங்க அப்பா மாதிரி இருக்கிற, எங்க பாட்டி மாதிரி இருக்கிற, எங்க அம்மா மாதிரி இருக்கிற உங்களை கூப்பிட்டுருக்கேன். நான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நீங்க வயது மூத்த மனுஷன், அனுபவத்துல மூத்த மனுஷி, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிச்சீங்கன்னா ஆபிரகாமுடைய ஜெபத்தினால ஈசாக்கு ஆசீர்வதித்தவன், ஈசாக்கின் ஜெபத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதிச்சவன், நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த பாவம் மன்னிக்கப்படும் நம்பிக்கை இருக்குது, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா என் வியாதி போயிரும் விசுவாசம் இருக்குன்னு சொல்லி இந்த வியாதிப்பட்டவர்கள் தனி அறையிலே மூப்பர்களிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது அவர்கள் யோசித்து சொல்ல மாட்டார்கள், உள்ளான ஆத்துமாவில் இருந்து சொல்லுவார்கள். அப்படி ஒரு மூப்பனிடத்திலோ, ஒரு வயது முதிர்ந்த தகப்பன் தாயினிடத்திலோ, நல்ல ஆவிக்குரியவரிடத்தில் சொல்லும் போது இவர்கள் இருதயத்திற்கிற குற்ற மனசாட்சி, கோல் மூட்டுதல், வம்பிழுத்தல், தகராறு பண்ணுதல், ரத்தம் சிந்துதல், காயப்படுத்துதல், பழி வாங்குதல், இது எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்களுடைய ஆத்துமா அப்படியே சொல்றோம் உருக ஆரம்பிக்கும். யாருடைய ஆத்துமா? யார் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் உணர்ந்து அதை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது இதை இந்த மூப்பத்தியோ மூப்பனோ வயது மூத்தவர்களோ கேட்டுட்டு, இந்த வயசுல இந்த காரியத்தை இப்படி பண்ணிட்டியே, உனக்கா இப்படி பண்ணுனதுனால நியாயப்பிரமாணத்தை இப்படி எழுதி இருக்குதே, அப்படி இல்ல உனக்கு தண்டனை வந்துடும், ஐயோ சோத்திர கிருபையின் பிரமாணத்துல இப்படி இருக்குதே, அது உனக்கு கிடைக்காத போயிடுச்சுன்னு சொல்லி இந்த வயது மூத்த முதிர்ந்தவர் என்ன பண்ணுவாங்க, இந்த பாவம் பண்ணினவர்கள் இருக்கிற அறிக்கையை அவங்க பொறுமையா கவனமா கேட்டு அதை நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவைகளோடு ஒப்பிட்டு பார்த்து, கிருபையின் பிரமாணத்தின் சத்தியத்துக்கு ஒப்பிட்டு பார்த்து அதை வைத்து இவர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இந்த சம்பவம் வேதத்துல எங்க இருக்கு? இதுக்கு இணையான வாக்கு எங்க இருக்குது? கர்த்தர் நல்லவர். அருமையான வேத பகுதியை காண்பிக்கிற எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 3வது வசனம் முதல். சங்கீதம் 103 3வது வசனம் முதல். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். இந்த 3ஆம் வசனம் முதல் கர்த்தர் நல்லவன், இந்த 8ஆம் வசனம் வரைக்கும் உள்ள அந்த சூத்திரம் கர்த்தர் நல்லவன், 6ஆம் வசனம் வரைக்கும் உள்ள இந்த வார்த்தைகளை யார் சொல்லுவாங்கன்னா, அந்த பாவத்தை அறிக்கையிட்ட அழுத கண்ணீர் விட்டவர்களுக்கு இந்த மூப்பர்கள் சொல்லுவாங்க, பயப்படாதப்பா, சோதரம், நீ உன் அக்கிரமெல்லாம் கர்த்தர் மன்னிப்பாரு, உன் சூத்திர பாவங்கள்லாம் கர்த்தர் நீக்குவாரு, அதனால உன் நோயெல்லாம் குணமாயிரும். இந்த மூப்பர்கள் அந்த வியாதிப்பட்டவர்களுக்கு சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்யறதுக்கு முன்னாடி சோத்திரம் அந்த 1-2 வசனத்தை மூப்பர்கள் வியாதிப்பட்டவர்கள் சொல்லி தருவாங்க. என்ன சொல்லுவாங்க? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, நீ ஏதாவது சொல்றதா இருந்தா உன் ஆத்துமாவின் அடித்தளத்திலிருந்து நீ சொல்லணும். அதை சொல்லும் போதே ஸ்தோத்திரத்தோடு சொல்லணும். அதை நீ அரைகுற மனசோடு சொல்லக்கூடாது, முழு மனசோடு சொல்லணும். அதை எதை நினைச்சு சொல்ல? கர்த்தருடைய நாமம், பரிசுத்த நாமம், இதை நினைச்சு நீ சொல்லணும். அதோடு கூட நீ செய்த பாவத்தை மட்டும் இல்லை, கர்த்தர் செய்த உபகாரங்களையும் மறக்காம நீ சொல்லணும்னு சொல்லி இந்த மூப்பர்கள், முதியோர்கள் அந்த வியாதிப்பட்டவர்களுக்கு, பலவீனப்பட்டவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த 3ஆம் வசனத்துல இருந்து சொல்லப்பட்டதை போல அவங்க அக்கிரமத்தை எல்லாம் சொல்லுவாங்க, நோய்கள் எல்லாம் சொல்லுவாங்க, உயிருக்கு இருக்கிற பயத்தை சொல்லுவாங்க, கிருபை வேணும்னு கேட்பாங்க, இரக்கம் வேணும்னு கேட்பாங்க. இப்படி இந்த மூப்பர்களுக்கும் வியாதியஸ்தருக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு விவாதம் அங்கு கண்ணீரோடும் கம்பளையோடும் நடக்கும். அப்ப இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது ஒரு அருமையான வசனத்தின் ஆதாரத்தை காண்பிக்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம். சோதரம், கர்த்தர் நல்லவே. 8-9 வசனத்தை வாசிக்கிற பாருங்க. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டு இருக்க மாட்டார். இப்படி அவங்க சொல்லுவாங்க. நீ கவலைப்படாதப்பா, இதெல்லாம் அறிக்கையிட்டுட்டல்ல, இதெல்லாம் சொல்லிட்டல்ல, கர்த்தர் உன்னை மன்னிக்கிறார், அவர் உன்னை திரும்ப வாழ வயதுக்குள்ள கொண்டு போறாரு, நீ திரும்ப எந்திரிப்ப, திரும்ப நடப்ப, திரும்ப நிப்ப, திரும்ப சுகமா இருப்ப, திரும்ப வேலைக்கு போவ, திரும்ப கர்த்தருக்கு சாட்சியா இருப்பேன்னு சொல்லி அந்த தேவ மனிதர்கள் அழகாய் சொல்லி கடைசியா ஒரு தைரியப்படுத்துவாங்க. என்ன தைரியப்படுத்துவாங்க தெரியுமா? அந்த 9ஆம் வசனம் சொல்லுது, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். நீ பயப்படாதப்பா, ஆண்டவருக்கு அடிச்சிருவாருன்னு பயப்படுறாயா? பயப்படாத. ஆண்டவர் கோபத்தோட இருக்கிறார் நினைக்கிறியா? இல்ல 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 இல்ல, அவர் கோபத்தோட எல்லாம் இல்ல, உன்ட்ட அன்பா தான் இருக்கிறார். இதெல்லாம் இந்த மூப்பர்களுக்கும் அந்த வியாதியஸ்தருக்கு இடையிலே மிகப்பெரிய ஒரு அப்படியே சொல்றோம் உள்ளம் உருகத்தக்கதான ஒரு அறிக்கையிடுதல் நடக்கும். இதெல்லாம் நடந்த பின்பு ஒருவருக்கு ஒருவர் எல்லாம் தெரிந்து அந்த வியாதியஸ்தனுக்காக மூப்பர்கள் ஜோமணி, மூப்பர்கள் கையை பிடிச்சு இவங்க அறிக்கைட்டு எல்லாம் நடந்த பின்பு இப்ப அந்த மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த வியாதியஸ்தர்களுக்கு கொஞ்சமாகிலும் ஒரு தொடுதல் வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன செய்வாங்க? அந்த யாக்கோபு 5:14 சொல்லுகிறபடி அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருடைய நாமத்தில் நீ சொல்லிட்டலப்பா, எல்லாத்தையும் என்கிட்ட அறிக்கையிட்டுட்டப்பா, நான் போய் உனக்காக ஜெபிக்கிறேன்ப்பா, உனக்காக கண்ணீர் வடிக்கிறேன்ப்பா, உனக்காக காத்திருப்பேன்ப்பா, இப்போ அந்த கர்த்தருடைய நாமத்தினால உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? எண்ணெயை எடுத்து தேவனுடைய நாமத்தை சொல்லி அந்த காயப்பட்ட இடத்துல பூசுவாங்க, அடிப்பட்ட இடத்துல பூசுவாங்க.
இல்லாட்டி அவங்களுடைய நெற்றிகளிலே கடந்த கால வேதத்தின் பிரமாணத்தின்படி அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படுவதற்கு இடமாக அடையாளமாக நெற்றிகளில் எண்ணெயை பூசுவார்கள். அப்படி பூசி அவங்களை ஆசீர்வதித்து நல்ல ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. இந்த வயது மூத்த முதிர்ந்த அனுபவம் உள்ள நல்ல தகப்பன், நல்ல தாய், நல்ல மூப்பத்தி, நல்ல மூப்பன் இந்த ஜெபத்தோடு மனதுருக்கத்தோடு தாம் பையனுக்காக ஜெபிக்கிற மாதிரி, தாம் பொண்ணுக்காக ஜெபிக்கிற மாதிரி அப்படியே தொட்டு தடவி எண்ணெய் பூசி அவங்க கூட இருந்து அவர்களுக்கு ஆறுதல் படுத்தி, உற்சாகப்படுத்தி, தைரியப்படுத்தி இதெல்லாம் பண்ண உடனே அங்க என்ன நடக்கும்னாக்கா, அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அந்த வியாதியிலிருந்து அவன் சுகமாவான். அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். இப்போ இந்த இரக்கமும் கிருபையும் உண்டாகுது, நன்மை உண்டாகுது, நீடித்த நாள் உண்டாகுது. இதுதான் அன்றைக்கு இருந்தே வியாதியஸ்தர்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரத்தின் வேதத்தின் முறைமையின்படியான தெய்வீக சுகமாக்குதல். இன்னைக்கு இந்த தெய்வீக சுகமாக்குதல் வியாபாரமாய் மாறிவிட்டது. இன்னைக்கு இந்த தெய்வீக சுகமாக்குதல் பெயர் பிரஸ்தாபமாய் மாறிவிட்டது. இன்றைக்கு இந்த தெய்வீக சுகமாக்குதல் ஒருத்தருடைய பாவத்தை கேட்டுட்டு வந்து அது அப்படியே மேடையில பேரை சொல்லி இவன் இப்படி பண்ணனா இவனுக்காக ஜெபம் பண்ணிக்கும் சொல்லி அப்பட்டமா போட்டு உடைக்கிறதா மாறிட்டு இருக்குது. இதெல்லாம் அறிவில்லாத தன்மைகள், ஞானமில்லாத தன்மைகள், புத்தி இல்லாத தன்மைகள். ஒரு மூப்பன் என்றால், ஒரு மூப்பத்தி என்று சொன்னால், ஒரு வயது மூத்தவள் என்றால், வயது மூத்தவன் என்று சொன்னால் தன்னுடைய ஜனங்களிடத்தில் காணப்படுகிற அக்கிரமத்தையும் தன்னுடைய ஜனங்களிடத்தில் காணப்படுகிற மீறுதலையும் அவர்கள் குற்றமே செய்தாலும் அது எந்த விதத்திலும் வெளியே பறைசாற்றாதபடி தனக்கு தானே வைத்து பரிந்து பேசுகிற ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். 6 லட்சம் புருஷர்கள், ஏறத்தாழ 30 லட்சம் மக்கள், இவங்க எல்லாருடைய அக்கிரமத்தையும் ஒரு நாள் மோசே காலை முதல் ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தான். அவன் செய்தது, இவன் செய்தது, அவங்க பண்ணது, இவங்க பண்ணது, திருட்டுத்தனம் பண்ணது, விழுந்து போனது, எஞ்சி போனது, கொள்ளையாடினது, கொலை பண்ணது எல்லாத்தையும் கேட்டு 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 அந்த மெய்ப்பனாகிய மூப்பனாகிய தேவ மனுஷனாகிய மோசே என்ன பண்ணுவார்? என்னைக்கு கர்த்தர் மலைக்கு மேல கூப்பிடுறாரோ அங்க போய் எல்லாத்தையும் சொல்லுவார். 100க்கு அதிபதி இப்படி பண்ணிட்டான், 1000க்கு அதிபதியா இருக்கிற ஸ்திரீ இப்படி பண்ணிட்டா, இவ தீர்க்கதரிசி தான், தீர்க்கதரிசியா இருந்துட்டு இப்படி முறுமுறுத்துட்டா, இப்படி சொல்லி இவன் ஆசாரியை நான் வச்சேன் ஆனா பிரமாணத்தை மீறிட்டான்னு சொல்லி எல்லாருடைய அக்கிரமத்தை போய் மோசே தேவனிடத்தில் சொன்னார். இதுதான் வேதத்தின் ஒழுங்கு, இதுதான் வேதத்தின் பிரமாணம். ஒரு காலத்துல ஊழியக்காரர்களும் சபை மேய்ப்பர்களும் போதவர்களும் இதைத்தான் பண்ணுனாங்க. தன்னுடைய விசுவாச மக்கள் வாழ்க்கையில என்ன பிரச்சனை, தன்னுடைய விசுவாச மக்கள் வாழ்க்கையில என்ன சோதனை கேட்டுட்டு அதெல்லாம் மனசுல வச்சுக்குவாங்க, இல்லாட்டி ஒரு நோட்ல எழுதி வச்சுக்குவாங்க. எழுதி வச்சுட்டு அனுதினமும் நான் சொல்றது நான் பார்த்த என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மாருடைய ஜீவியத்தை சொல்றேன். அனுதினமும் என்ன பண்ணுவாங்கன்னா, ராத்திரி பொண்டாட்டி பிள்ளைகளோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. குடும்ப ஜெபம் பண்ணிட்டு அவங்க போய் எல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க. ராத்திரி 10:30 மணி 11 மணிக்கு அந்த சபை மெய்ப்பெண் எழுந்தாக்கா தனியா வெளியில போய் உட்காந்துக்குவாரு, இல்லாட்டி எங்கேயாவது ஒரு ஓரமா உட்காந்துக்குவாரு. உட்காந்துக்கிட்டு கையில பார்த்தா அந்த டைரி இருக்கும், இல்லாட்டி புக் இருக்கும், பேப்பர் இருக்கும். அதை அப்படியே வாசிச்சு 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 ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். அந்த எல்லாருக்காக அன்னைக்கு யாருடைய பிரச்சனை வந்துச்சு, யாருடைய போராட்டம் வந்துச்சு, என்ன சோதனை வந்துச்சு, யாருக்கு என்ன வியாதி வந்துச்சு, யார் எந்த பாவத்துல விழுந்தாங்க, யார் என்ன அக்கிரமம் பண்ணாங்க, யாரால குடும்பத்துல பிரச்சனை, யாரால சபையில பிரச்சனை, யாரால யாருக்கு இடையூறு, இதெல்லாம் எழுதி வச்சவரே ஒரு நாள்ல 25 பேரும் இருக்கும், மறுநாள்ல வெறும் 10 பேர் லிஸ்ட் இருக்கும், ஒரு நாள்ல 48 பேரும் இருக்கும்.
ஆனா அன்னைக்கு நான் பார்த்தபடி அந்தந்த ஊழியக்காரர்கள் அன்னைக்கு ராத்திரி உட்காந்து அத்தனை பேருக்கும் ஜெபம் பண்ணி முடிக்காம படுக்கைக்கு போக மாட்டாங்க. அதனால அந்த ஊழியக்காரருடைய தனி ஜெபம் முடியறதுக்கு சில நாட்கள் 12 மணி ஆகும், 12:30 மணி ஆகும், ஒரு சில நாட்கள் 2 மணி கூட ஆகும். ஆனா மனுஷன் அசைய மாட்டான், அங்கேயே உட்கார்ந்து இருப்பான், அப்படியே குனிவான், நிமிருவான், வைத்து ஒரு தலையணை தூக்கி இடுப்புல வச்சுக்குவாங்க, அப்படியே சோத்திரம் ஆடி ஆடி சோத்திரம் பண்ணுவாங்க, குனிஞ்சு குனிஞ்சு ஜெபம் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஏஞ்சி நின்று ஜெபம் பண்ணுவாங்க. எப்படியாவது அந்த பெயர் பட்டியல் இருக்கிற எல்லாருக்காகவும் போராடி ஜெபம் பண்ணிட்டு தான் அதுல ஒரு திருப்தி வந்து, அதுல ஒரு மன ரம்மியம் வந்து, அதுல கர்த்தருடைய ஒரு ஆறுதல் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆசாரியன், அந்த மூப்பன், அந்த தேவ மனுஷன் படுக்கைக்கு போவான். இவ்வளவு ஒரு உக்கிரத்துவம் நிறைஞ்சதுதான் இந்த வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிற ஜெபம். அதனாலதான் அன்னைக்கு சபைகள்ல பெரிய பெரிய வியாதிகள் கிடையாது, ஊரெல்லாம் கொள்ளை நோய் வரும். அப்புறம் சோத்திரம் கத்த நிலவை சொல்லுவாங்க, அப்புறம் விதவிதமான காய்ச்சல், எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய் வியாதியா இருக்கும். ஆனா அந்த சபைக்கு வரவங்க மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே லீலி புஷ்ப தோட்டத்தின் பூக்களை போல சிரிச்சுக்கிட்டு மலர்ந்துகிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. உங்களுக்கு மட்டும் ஒண்ணுமே வராதா? ஏன் ஒண்ணு வராம இப்படி நீங்க மட்டும் நல்லா இருக்கீங்க கேட்டாக்கா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த சபையின் மெய்ப்பன், அந்த சபையின் மூப்பன் ஒவ்வொரு ராத்திரியும் தன்னுடைய ஆடுகளுக்காக திறப்பில் நிற்கிற மனுஷனா இருக்கிறான். அந்த ஒரு மனுஷனுடைய, நீதிமானுடைய அந்த ஒரு விண்ணப்ப ஜெபம் அந்த எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த பலனுள்ளதாய் மாறிவிடுகிறது. இப்போ கவனிங்க, இந்த யாக்கோபு 5:14 படி வியாதிப்பட்டவன் மூப்பர்களை வரவழைப்பான். நான் சொன்ன மாதிரி மூப்பர்கள் எல்லாத்தையும் கேட்டு ஆறுதல் சொல்லி வசனம் சொல்லி, இப்ப நான் சொன்ன மாதிரி அன்னன்னைக்கு ஜனங்களுக்கு இந்த என்னென்ன பிரச்சனை வந்து ஒரு ஊழியக்காரர் எல்லாம் லிஸ்ட் போறாரு, நைட் எல்லாம் ஜெபிக்கிறார் பத்திலா. அந்த ஜெபிக்கிற நேரத்துல சில குடும்பத்தை குறித்து, இல்லாட்டி சில விசுவாசிகளை குறித்து, இல்லாட்டி சில ஆட்களை குறித்து ரொம்ப தெளிவான சில வெளிப்பாடு அந்த ஊழியக்காரருக்கு கிடைக்கும். அந்த ஊழியக்காரருக்கு அவங்களை குறித்து இதை சொல்லணும், இதை அறிவிக்கணும், இது கர்த்தர் காண்பிக்கிறாரு, இதை சொன்னாதான் அவங்களுக்கு நன்மைன்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரியே அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துடும். ஆனா அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுவாரு, அதை அப்படியே உடனே கூப்பிட்டு யார்ட்டையும் சொல்ல மாட்டார், மறுநாள் சபையிலேயே அறிவிக்க மாட்டார். அவன் இந்த ஊழியக்காரர் அந்த மூப்பரிடமும் மனசுல வச்சுக்குவார், மனசுல வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ ரோதைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண், ஒரு ரோதைன்னு ஒரு பெயர். இந்த ரோதையை குறித்து கர்த்தர் என்னமோ சொல்லிட்டார். இப்ப அது அந்த ஊழியக்காரருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா உடனே அது மீட்டிங்ல சொல்றதோ சபையில சொல்றதோ, நேத்து உனக்காக ஜெபம் பண்ணமா கர்த்தர் இப்படி சொன்னார், உனக்கு நடக்கும் பாரு, இந்த சொத்துரை கொட்டடிக்கிற வேலை எல்லாம் இருக்காது. அப்புறம் வெளிப்பாடு கிடைச்ச பிறகு அந்த ஊழியக்காரர் உடனே ரோதையை கூப்பிட்டு சொல்லிட மாட்டார். என்ன பண்ணுவோம், மனசுல வச்சுக்கிட்டு அந்த ரோதைன்ற பெயரை சொல்லி போகும்போது வரும்போது சொல்ல ஸ்தோத்திரம் மாட்டார். திடீர்னு அவருக்கு ஒரு ஆவியின் ஏவல் வரும். ஏவல்னா ஏவுதல், தன்னை அடக்க முடியாத, தன்னை நிறுத்தி கொள்ள முடியாத ஒரு பயங்கரமான ஒரு ஏவுதல் வரும். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணை கூட்டுவா, அந்த சகோதரியை கூட்டுவா அப்படிமாங்க. இவங்க எது விசுவாசி போவாங்க பாருங்க, கரெக்டா அந்த பொண்ணு எதிர்பாரா விதத்துல ஊழியக்காரனை தேடி வந்துட்டு இருப்பான். இவர் சொல்லி வரல, இவர் ஆளை சொல்லி விடவும் அவன் அங்கிருந்து பரவட்டும் கரெக்டா இருக்கும். இதுதான் ஆவியா வெளிப்பாடு. அப்போ இவர் உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப அமைதியா பொறுமையா, இப்படி இருந்துச்சுமா, இப்படி நடந்துச்சு, நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் ஒண்ணு சொன்னாரு, இது நடக்க போது கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோமா, அப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அனுப்பிடுவார். அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு ரொம்ப விவாதம் பண்றது, நிறைய அது விளக்கி சொல்றது, கதை சொல்றதெல்லாம் இருக்காது. வெட்டு 1 துண்டு 2 ரத்தனம் சுருக்கமா சொல்லிட்டு ஜோமனும் அப்படின்னு ஜோமன் அனுப்பிடும். இவளுக்கு ஊழியக்காரரை பார்க்க போறமேன்னு சொல்லி காணிக்கை எடுத்துட்டு வரணும்ன்ற அறிவு இருக்காது.
அவ எப்படி வருவான்னா, அவளுக்கு அங்க ஒரு ஏவுதல் உண்டாகும். அவளுக்கு என்னமோ மன ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கும். ஐயாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், ஐயா கூப்பிடுற மாதிரி இருக்கு, நம்ம போகணும் போல இருக்கு. திடீர்னு அவருக்கு ஒரு உந்துதல் வந்தோடனே அவ 2-3 துணியை தூக்கி மேல போடுவா, உடுத்துவா, காலில் செருப்பு போட படப்படப்பட வந்துட்டு இருப்பா. இங்க வந்த இவரு ஜெபம் பண்ணுவாரு, எல்லா வார்த்தை சொல்லுவாரு. அப்படியே அவ மனம் உடைஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. இங்க ஜெபந்தான் இருக்குமே ஒழிய காணிக்க பேசாது. இவர் காணிக்க எதிர்பார்க்கவும் மாட்டார். அவளும் ரொம்ப ஆயத்தத்தோட காணிக்கையோட வந்திருக்க மாட்டா. ஆனா நடக்கிறது என்னன்னா, இந்த கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி இத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி அதுல 3 பேருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சு, அத மனசுலயே வச்சு 2 நாள் 3 நாள் சோத்திரம் பண்ணி அதுல ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் பேரை சொல்லி கூப்பிட்டுவான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அந்த அவளுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பி அந்த வார்த்தை அப்படியே அவங்க வாழ்க்கையில் நடந்துரும் பாருங்க. நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு இருதயத்துல ஒரு பெரிய அரிப்பே உண்டாகும். என்ன அரிப்பு உண்டாகும்னா, ஐயோ எங்க ஐயா நான் சொல்லாமையே எனக்காக ஜெபம் பண்ணிருக்காரு, எங்க ஐயா நான் சொல்லாம என்னை கூப்பிட்டு தீர்க்கதரிசனம் சொன்னார், இப்ப எங்க ஐயா சொன்ன மாதிரியே எனக்கு இந்த காரியம் நடந்துருச்சு, இனி நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ ஆவியில உணர்த்தப்பட்டு குற்ற மனசாட்சி உண்டாகி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, தனக்கு வர்ற சில்லற காசு பொடி காசு அங்க கொடுக்கறது இங்க கொடுக்கறதுல சேர்த்து வச்சு அப்புறம் அக்கா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி நைஸ் பண்ணி கெஞ்சி கதறி கொஞ்சம் பணத்தை சேமிச்சு அதை கொண்டு வந்து அந்த சோத்திரம் அந்த ஊழியக்காருக்கு காணிக்கையா கொடுப்பான். அப்ப அந்த காணிக்கை எவ்வளவு உக்கரானத்துவம் நிறைஞ்சதா இருக்கும் பாருங்க. இப்படிதாங்க இருந்தது ஒரு ஊழியம், இப்படிதாங்க இருந்தது மூப்பருடைய ஜீவியம், இப்படிதாங்க இருந்தது ஆசாரியருடைய மேய்ப்பருடைய அனுபவம். ஆனா நான் யாரையும் இங்க குற்றம் சாட்ட விரும்பல. இன்னைக்கு எத்தனை மூப்பர்கள் தன்னுடைய ஆடுகளுக்காக ராத்திரியிலே அழுகிறார்கள், எத்தனை சபைகள் சபையில வியாதி வரக்கூடாதுன்னு முன்கூட்டியே தனித்திருந்து ஜெபிக்கிறார்கள். ஓ கர்த்தர் நல்லவர், இந்த அனுபவம் எல்லாம் இன்றைக்கு இல்லையே. ஆனா இங்க பைபிள் சொல்லுது, ஒருவன் உங்களை வியாதிப்பட்டால் மருத்துவர்களை அழைப்பானாக என்று சொல்லப்படவில்லை. திராட்சைப்பழ அடைய கொண்டு வந்து மேலே போடுவான் என்று சொல்லப்படல. ஓ அத்திப்பழ இலைகளை கொண்டு வந்து கட்சிப்படுவான் சொல்லப்படல. வியாதிப்பட்ட மூப்பர்களை வர வைக்கணும். அவங்க வந்து இதெல்லாம் பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து அழகா எண்ணெய் பூசி ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த எண்ணெய் பூசின உடனே அந்த எண்ணெய்க்குள்ள ஒரு வல்லமை வரும். அது என்னையா எண்ணெய்க்குள்ள வல்லமை இருக்கான்னு கேட்டா இருக்குது. அந்த எண்ணெய்க்குள்ள இருக்கிற வல்லமை என்ன தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஊழியக்காரத்தை எல்லாத்தையும் சொல்லியாச்சு, ஊழியக்கார ஆறுதல் படுத்தியாச்சு. இப்ப ஊழியக்கார என்ன பூசி ஜெபம் பண்றாரு தெரிஞ்ச உடனே அந்த வியாதியா இருக்கிறவங்களுக்கு என்ன போயிடுச்சு, பெரிய ஒரு விசுவாசம் வந்துருச்சு. எனக்காக ஜெபம் பண்ணியாச்சு, எனக்கு என்ன பூசியாச்சு, என்னை தொட்டாச்சு, ஊழியக்கார வந்து தொட்டுட்டாரு, ஊழியக்காரமா தொட்டுட்டாங்க, அவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க, என்ன நல்லா விசாரிச்சாங்க, இனி நல்லா ஆயிடுவான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம். என்னை அங்கு கிரியை செய்யவில்லை, என்னைக்குள் இருக்கிற விசுவாசம் அங்கு கிரியேட். அதே சமயத்துல இந்த மூப்பர்களுடைய ஜெபம் ஒரு வியாதியஸ்தனை சுகமாக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, அங்க மூப்பருடைய ஜெபம் வியாதியஸ்தனை சுகமாக்கும் பைபிள் சொல்லல, குணமாக்கும் சொல்லல. மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அவங்கதான், அவங்க வேலை அவ்வளவுதான். ஆனா அந்த மூப்பர்கள் ஜெபித்த ஜெபம் என்ன செய்ய தெரியுமா? வியாதியஸ்தர்களை சுகமாக்குவதை விட அவர்களை ரட்சிக்குமா. என்ன ரட்சிக்கும்? இந்த வியாதியஸ்த எந்த பாவத்துல விழுந்தானோ அதுல இருந்து அவன் காப்பாற்றப்படுவான். இந்த வியாதியஸ்தப்பட்டவள் எந்த அக்கிரமத்துல விழுந்தாலும் அதுல இருந்து காப்பாற்றப்படுவான். ஒருவேளை மனம் திரும்புதல இழந்திருந்தா திரும்ப மனம் திரும்புவாங்க, ரட்சிப்பையே இழந்திருந்தா திரும்ப ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அந்த வசனம் தான் சொல்லுது, அந்த ஜெபம் அந்த பிணியாளி ரட்சிக்கும்.
அவங்க அடிப்பட்ட இடத்துல இருந்து காப்பாற்றிடும். திரும்ப அவங்க தண்டனைக்கு போகவே மாட்டாங்க. இப்படிதான் ஒருத்தருடைய ஜெபம் வல்லமையா இருந்துச்சு. இதுதான் வேதத்தின்படியான முறைமையின்படியான சரியான ஜெபம். ஆனா இன்னைக்கு ஜெபத்துல வல்லமையை காட்டுறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன் நரம்பு மண்டலத்திலே இதோ அந்த என் ஒரு நரம்பு சுருண்டு போய் கிடக்கிறது என்று நான் பார்க்கிறேன். கர்த்தர் நல்லவே. கர்த்தர் சொல்லுகிறார், ஓ உன்னுடைய அக்கிரமங்கள்லாம் கர்த்தர் மன்னிக்கிறபடினால் மகளே நீ உடனே சுகமாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் நிறைய சொல்றாங்க, ஊக்கப்படுத்துறாங்க, உற்சாகப்படுத்துறாங்க. சரி, எந்த மூப்பனுடைய ஜெபத்தினால, எந்த ஊழியக்காருடைய ஜெபத்தினால ஒரு வியாதியஸ்தருடைய வீடு ரட்சிக்கப்பட்டது? யாருடைய வீடு ரட்சிக்கப்பட்டது? எங்க ரட்சிக்கப்பட்டது? வியாதியஸ்தனுக்காக மூப்பொருளை கூப்பிட்டு ஜோம் பண்ணுவான்னாக்கா வெறும் வியாதி சுகமாவது மட்டுமே திட்டம் கிடையாது. அந்த ஜெபத்தினால அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வரணும், மனம் திரும்புதல் வரணும். அவனுடைய பொண்டாட்டியோ அவனுடைய புருஷனோ அவனுடைய மகனோ நாத்தனாரோ கொழுந்தனாரோ சம்பந்தியோ வேலைக்காரர்களோ வேலைக்காரிகளோ இதை பார்க்கிறவர்கள் உடனே ரட்சிக்கப்படணும். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 45ஆம் வசனத்துக்கு பின்பு, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துக்கு பின்பு, இங்கெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. ஓ இயேசுவின் நிமித்தம் மன்னிக்கணும், லாசருவின் நிமித்தம் அநேகர் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். உயிர்த்தெழுந்த வாலிபனின் நிமித்தம் அநேகர் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அங்கு நடந்த கிரியைகள் யூதர்களை விசுவாசத்துக்குள் கொண்டு வந்தது, ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது, அவங்களது கிரியை மனம் திரும்ப வைத்தது. ஆனா இன்னைக்கு கைய தூக்கி நிக்க வச்சுட்டாக்கா என்னைய கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்யும் சக்தியை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு ஜோமணி ஒருத்தர் ஆஸ்பத்திரி வெளியே வந்துட்டாக்கா நான் போய் ஜோமண்ணா மருத்துவமனையில நடந்து வர்றாங்க தெரியுமா? நான் சொல்றேன், இந்த பகடை எல்லாம் வேண்டாம், இந்த பெருமை எல்லாம் வேண்டாம். வியாதி சுகமாவது வியாதியஸ்தருடைய விசுவாசமோ கர்த்தருடைய இரக்கமும் தாங்க சுகமாக்குது. நீங்க உண்மையாகவே கர்த்தருடைய வல்லமை பொருந்த தேவ மனுஷன் என்பது உண்மைன்னா, நீங்க உண்மையாகவே கர்த்தருடைய வல்லமை பொருந்திய தேவ மனுஷி என்பது உண்மைன்னாக்கா, உங்க ஜெபம் ஒரு பக்கம் வியாதியஸ்தரை குணம் பார்க்கணும், மறுபக்கம் அவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். இதுதான் தேவனுடைய நியமம், இதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற சத்தியம். ஒரு உதாரணம், இந்த யாக்கோபு 5:14 சொல்லுது, எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவுள். இப்ப இந்த எண்ணெய் ஊற்றப்பட்ட ஒரு மனுஷனை காண்பிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 10:34 வாசிக்கிறேன். கிட்ட வந்து அவனோட காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரிச்சு விட்டு, ஓ கர்த்தர் நல்லவன். அவன் சொல்ற அடுத்த இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? நான் திரும்பி வரும்போது ஓ சோத்திரம் நான் உனக்கு தருவேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்போ இந்த வழிபோக்கனாகிய நல்ல சமாரியனுக்கு விசுவாசத்தை பாருங்க. நான் வழியில ஒருத்தங்க பார்த்தேன், அவன் வியாதியா கிடக்கிறான், அடிபட்டு கிடக்கிறான், காயத்தோடு கிடக்கிறான், ரத்தம் ஊத்தி கிடக்கிறான். நான் பார்த்தேன், ஓ எண்ணெய ஊத்துனேன், திராட்சரசத்தை ஊத்துனேன், உடனே ஒரு துணி எடுத்து சுத்தி கட்டினேன். இப்ப கொண்டு வந்து ஒரு சொத்துல ஒரு கிளினிக்ல சேர்த்துட்டேன். ஒரு கிளினிக்ல ஒரு லோக்கல் வில்லேஜ் ஹாஸ்பிட்டல், ஒரு வில்லேஜ் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சத்திரத்துல சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கடமை முடிச்சு நான் போகும்போது அவன் என்ன சொல்லிட்டு போறான், இவனுக்கு எவ்வளவு நாள் செலவு பண்ணு, இன்னும் ஏதாவது செலவழித்திருந்தா நான் திரும்பி வரும்போது உனக்கு தருவேன்றான்.
அப்போ இந்த வழிபோக்கனாகிய அந்த பக்கம் வந்த சமாரியனுக்கு என்ன எண்ணம்னாக்கா, நான் ஒருத்தனுக்கு என்ன ஊத்துனேன், நான் ஒருத்தனுக்கு திராட்சரசம் ஊத்துனேன், நான் ஒருத்தனுக்கு காயம் கட்டினேன், இப்ப அவனுக்கு நான் ஹாஸ்பிட்டல் விட்டு போறேன், ஆனா நான் திரும்பி வரும்போது இவன் சுகமா இருக்க போகிறான், ஆரோக்கியம் அடைந்திருக்க போகிறான், இவன் மற்றவர்களுக்கு உதவியாய் மாறப்போகிறான். அந்த நல்ல திட நம்பிக்கை, விசுவாசம் அந்த நல்ல சமாரியனுக்கு இருந்தது. நீங்க என்ன பியூட்டி தெரியுமா? ஒரு கசப்பான சத்தியத்தை சொல்றேன், தயவு செய்து நீங்க அதை உண்மைன்னு ஏத்துக்கணும். இல்ல அப்படின்னு ஏத்துக்காட்டி எனக்கு கவலை கிடையாது. இங்க ஒரு கசப்பான சத்தியம் என்னன்னா, ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், காயத்து விடுக்கிறான், அவனை கூப்பிட்டு அவனுக்கு எண்ணெய் ஊத்தி திராட்சரசம் ஊத்தி சொந்த வண்டியில வச்சு ஒரு ஹாஸ்பிட்டல சேர்த்துட்டு போகும்போது அந்த வியாதியஸ்தனுக்கு அந்த மூப்பன் தான் பணம் கொடுக்கிறான். எந்த மூப்பன்? அந்த பக்கம் வந்தாரே நல்ல சமாரியன், அந்த சமாரியன் தான் பணம் கொடுக்கிறான். சமாரியன் பணம் கொடுத்துட்டு இந்த பேஷண்ட பாத்துக்கப்பா, இன்னும் செலவழித்தால் நான் தர்றேன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியம் என்ன? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்டா பார்க்க போறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லா பெட்டும் ஓபன் பெட், இந்த பக்கம் ஒரு 15-20 பெட் வரிசையா இருக்கும், எழுத்தாப்புல ஒரு 20-25 பெட் வரிசையா இருக்கும். ஒவ்வொரு பெட்டுக்கு பக்கத்துல ஒரு புருஷன் முன்னாடி ஒரு மகன் 2 பேர் நின்று இருப்பாங்க. அவ்வளவு பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஆட்கள் போய் என்ன பண்ணுவாங்க, அதுல யாரோ ஒருத்தருக்கு நல்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே சுருக்கமா ஜோம் பண்ணிட்டு அப்படியே பேண்ட்டுக்குள்ள கையை போட்டுட்டு தடவிட்டே இருப்பாங்க. ஏதாவது வந்தா நல்லா இருக்கும், நம்ம இவ்வளவு வந்திருக்கோம், பெட்ரோல் கொடுத்தா நல்லா இருக்கும், சும்மா ஒரு 100 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும், ஒரு காணிக்கை கிடைச்சா நல்லா இருக்கும். இதெல்லாம் வேதத்துக்கு விரோதமான ஊழியம் இல்லையா? இதெல்லாம் மனசாட்சியில் சூடுண்டவர்கள் செய்கிற காரியம் இல்லையா? வேதம் கொடுக்கிற சத்தியம் என்ன? வியாதியஸ்தன் அவன் ஒருவன் வியாதிப்படும் போது நீதான் அவர்களுக்கு திராட்சரசமாக்கணும், நீங்கள் தான் அங்கு சொத்து என்ன வார்க்கணும், நீங்க தான் 2 ரூபாய் கொடுக்கணும், மீத செலவனை நான் தர்றேன்னு சொல்லணும். இதுதான் தேறின ஊழியர்களுக்கும் தேறின தேவ மனிதர்களுக்குள்ள நடைமுறை. இதெல்லாம் பார்க்கும் போதுதான் வியாதியஸ்தனுக்கு வியாதி சுகமாகும். ஆனா நம்ம வாழ்க்கையில அங்க போய் நின்னுகிட்டு வியாதியஸ்தர் ஜோமல் வெளியில வந்துட்டு, நான் எவ்வளவு தூரத்துல வந்திருக்கேன் தெரியுமா, ஐயோ சிஸ்டர் நான் எவ்வளவு காசு போட்டு வந்திருக்கேன் தெரியுமா, வர்ற வழியில அப்படியே உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு ஒரு நினைச்சேன், பாருங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, பிசாசு கை வச்சு அந்த பணம் தொலைஞ்சு போச்சு, 500 ரூபாய் அப்படி தொலைஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் நான் நிறைய பார்த்திருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது ஈட்டி எடுத்து இருதயத்துல குத்துவது போல இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற சில மூப்பர்கள், மருத்துவமனையிலையும் ஆதாயத்தை தேடுகிற சில ஊழியர்கள் ஜீவியம் அப்படியே தான் இருக்கு. ஆனா ஒரு சத்தியத்தை நான் சத்தியமா கற்றுக் கொடுக்கிறேன். ஒருத்தன் வியாதிப்பட்ட போது உங்கள்கிட்ட எவ்வளவுதான் வருமானம் இல்லாம இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற வெறும் 20 ரூபாய் அங்க கொடுத்துட்டு வாங்க. வெறும் 20 ரூபாய்க்கு ஒரு பழமும் கொடுத்துட்டு வாங்க. வெறும் 10 ரூபாய் கையில கொடுத்து என்கிட்ட இருக்குது அவ்வளவுதான், வெட்கப்படாம கொடுத்துட்டு வாங்க. இது வேதத்தின் ஒழுங்கு. நீங்க வெளியில வந்து பாருங்க, யாரை கொண்டு உங்களுக்கு கொடுக்கணுமோ அதை 10 மடங்கு திருப்பி கொடுப்பார். நாம் ஊழியத்துக்கு போற இடத்துல, போய் ஊழிய செய்யற இடத்துல இப்படியெல்லாம் தேவ ஞானத்தை வெளிப்படுத்தணுமே ஒழிய நம்முடைய அல்பத்தனமான புத்திய செலவழிக்க கூடாது. அப்போ வியாதிப்பட்டால் மூப்பர்களை வரவழைப்பானார். அந்த மூப்பர்கள் அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இறக்கத்தால் முடிசூட்டி, உன் நன்வாயை நன்மையினால் நிரப்புகிறார். சுத்திர கழுகுக்கு சமானம் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கர்த்தர் எல்லாரையும் கடிந்து கொள்ளார்,
கர்த்தர் எப்போதும் கோபம் கொள்கிறார் என்று சொல்லி அற்புதமான, ஆறுதலான, அழகான, நல்ல வார்த்தைகளை சொல்லி, உன் கையை நீட்டி நான் திராட்சரசத்தை ஊத்துறேன், உன் காலை நீட்டி நான் எண்ணெயை தடவுறேன்னு சொல்லி உட்கார்ந்து அடிப்பட்ட இடத்துல கூச்சப்படாம, வெக்கப்படாம, ஐயரவு படாம அந்த வியாதியஸ்தர்கள் மேல காயப்பட்ட இடத்துல தொட்டு தடவி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, வசனத்தை சொல்லி, எண்ணெயை தடவி நல்ல ஒரு 10 நிமிஷம் கிரியையுள்ள ஜெபத்தை நீங்க பண்ணிட்டு உங்க கையில ஏதோ ஒண்ணு அவங்க கையில கொடுத்து திணிச்சிட்டு அப்புறமா வெளியே வந்து பாருங்க. ஓ, நீங்க வந்த உடனே இந்த வியாதிஸ்தர ஒரு அயர்ந்த நித்திரைக்கு போயிடுவாங்க, ஒரு இன்பமான தூக்கத்துக்கு போயிடுவாங்க, தன்னெறியாத கனநித்திரை ஆவிக்கு போயிடுவாங்க. ஏன்னா இங்க நடந்தது அன்பின் கிரியை. இந்த அன்பின் கிரியையில அவங்க அப்படியே லயிச்சிருவாங்க. நீங்க போன உடனே நல்லா தூங்கிடுவாங்க. அப்புறம் நீண்ட நேரம் கழிச்சு அந்த வியாதியஸ்த மொழிப்பான், எந்திரிப்பான். ஏஞ்சி பார்த்தா தன்னையே அறியாம கை ஆடும், காலு ஆடும், விரல் ஆடும், முகத்துல சிரிப்பு வரும், பல்லெல்லாம் வெளியே தெரியும், உதடு பேச ஆரம்பிக்கும், ஏதோ முணுமுணுக்க ஆரம்பிக்கும், சொல்ல ஆரம்பிக்கும். தண்ணி வேணும் கேட்கும், ரொட்டி வேணும் கேட்கும், சாப்பிடணும் சொல்லும், அவர் போயிட்டாராம் கேட்க சொல்லும், எங்க திரும்ப வந்தாராம் கேட்க சொல்லும், கூப்பிட்டா வருவாரான்னு சொல்ல வைக்கும். இதெல்லாம் தான் அப்படி சரீரத்துக்குள்ள கிரியை வெளிப்பாடுகளை பார்க்கலாம். இதுதாங்க அந்த மூப்பருடைய ஜெபம். அல்லேலூயா. எண்ணெய் பூசி ஜெபம். எல்லாரும் எண்ணெய் பூசி ஜெபம்ன்றது இந்த நல்ல சமாரியன் செய்தது மட்டும்தான் சொல்லுவாங்க. பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல நல்ல சமாரியன் மட்டும் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணல, சீசர்களும் இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிற ஊழியத்தை செய்தார்கள். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம், மார்க்கு 6:13 வாசிக்கிறேன். அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். அல்லேலூயா. அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். இப்ப இங்க ஒரு சத்தியத்தை பாருங்க. இந்த பிணியாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினது 13ஆம் வசனத்துல. 12ஆம் வசனத்துல அந்த சீசர் என்ன பண்றாங்க பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்கள். எங்க போய்? வியாதியஸ்தன் வீட்டுல போயிட்டு, நோய்வாய்ப்பட்டவங்க வீட்டுல போயிட்டு நேரடியா வல்லமையை கட்டவிழுக்கிறேன், பிசாசின் கைகளை உடைக்கிறேன், சத்துருவின் கால்களை முறிக்கிறேன், கர்த்தருனை எழும்ப பண்ணுவான், நீ நிமிர்ந்து நடப்பாய், துள்ளி குதிப்பாய், முடவனை போல எழுந்து முடவனாய் இருக்கிற நீ மான போல எழும்பாய், அதெல்லாம் சொல்லல. அங்க போன சீசர்கள் செய்த ஊழியம் மனம் திரும்புங்கள் என்று சொன்னான். நீ மனம் திரும்பினாலே உன் பேய் போயிருப்பா, நீ மனம் திரும்பினாலே உன் வியாதி போயிருப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு உடனே அவங்க மனம் திரும்பினாங்க. நான் இனி பின்வாங்க மாட்டேன், ஆலயத்துக்கு போகாம இருக்க மாட்டேன், சத்தியத்தை மறுதளிக்க மாட்டேன், ஊழியக்காரங்க விரோதமா எழும்ப மாட்டேன்னு சொல்லி மனம் திரும்பினாங்க. அதனாலதான் அந்த வியாதி நீங்கி சுஸ்தமானார். அப்போ சீசர்களும் எண்ணெய் பூசி ஜெபிக்கிற ஊழியத்தை செய்தார்கள். நல்ல சமாரியனும் எண்ணெய் பூசி ஜெபிக்கிற ஊழியத்தை செய்தார். இப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாச மக்களாக நாமும் அந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிற ஜெபத்தை செய்யணும். ஆனா வெறும் ஜெபம் பத்தாது. மார்க்கு 6:13 சொல்லபடி அந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிற ஜெபம் மனம் திரும்புதலை கொண்டு வர வேண்டும். லூக்கா 10:34 சொல்லுகிறபடி அந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிற ஜெபம் நல்ல ரட்சிப்பை, ஆத்தும மீட்பை கொண்டு வரணும். யாக்கோபு 5:14 சொல்லுகிறபடி அந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிற ஜெபம் நல்ல ரட்சிப்பை கொண்டு வரணும். இந்த மனம் திரும்புதல், இந்த ஆத்தும மீட்பு, இந்த ரட்சிப்பு, இது மூன்றும் இந்த எண்ணெய் பூசல் ஜெபத்தில் இருக்கிற மாபெரும் சக்தி. இப்போ நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த வேதத்தின் அடிப்படை இதுவரைக்கும் எனக்கு தெரியல, இந்த வேதத்தின் பிரமாணம் இதுவரைக்கும் நான் அறியல, ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டேன், இன்னையிலிருந்து நான் ஒண்ணு பண்றேன் ஆண்டவரே. எந்த வியாதியை சொல்லி ஜெபிச்சாலும் நான் போறதுக்கு முன்னாடி அவர்கள் மனம் திரும்பணும் ஜெபம் பண்ணிட்டு போவேன்.
எந்த வியாதிஸ்தர் வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் போவேன். எந்த பலவீனப்பட்டவர்கள் ஜெபிக்க போனாலும் ஆத்தும மீட்பு உண்டாகணும்னு அழுதுட்டு தான் போவேன். அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஒரு பொருத்தனைக்கு இடம் கொடுங்க. இனி நான் போற இடத்துல ஜெபம் பண்ணிட்டு அவங்க மூலமா எனக்கு காணிக்க வரணும் என்பதை விட்டுட்டு நான் தான் அவங்களுக்கு எண்ணெய ஊத்துவேன். என் கையிலிருந்து திராட்சை ரசத்தை ஊத்துவேன். நான் தான் அவங்களுக்கு எண்ணெய பூசி தடவி விடுவேன். எனக்கு அந்த கிருபை தார். எனக்குரிய தேவைய எங்க இருந்தோ யார் மூலமோ நீ பெரிதாய் சந்தி. இந்த ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க. இந்த சத்திய உபதேசத்துக்குள்ள வாங்க. உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த செய்தியை போட்டு காண்பித்து இப்படிதான் ஒரு ஊழியம் செய்யணும். இதுதான் வேதத்தின் படியான ஒரு ஊழியம். அப்படி செஞ்சா சபையில வியாதி இருக்காது. ஒரு மூப்பை இப்படி ராத்திரியெல்லாம் ஜெபிக்கணும். ஒரு மூப்பத்தி இப்படி பட்டியல வச்சு ஜெபிக்கணும். கர்த்தர் வெளிப்பாடு சொல்ற வரைக்கும் ஜனங்களுக்காக அழுகணும்னு சொல்லுங்க. நீங்களும் கடைப்பிடிங்க. உங்க புருஷன் வீட்டாருடைய பெயர் பட்டியலை எடுங்க. உங்க மனைவி வீட்டாருடைய பெயர் பட்டியலை எடுங்க. இல்லாட்டி உங்க கூட பிறந்த அண்ணன், அக்கா, அண்ணிய பிள்ளைங்க அவங்க பெயர் பட்டியல எடுங்க. அதை வச்சு ஒரு ராத்திரியில நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க. ஒண்ணு, அந்த வீடுகளுக்குள் மனம் திரும்புதல் வரும். 2வது ரட்சிப்பு வரும். இல்லைன்னா 3வது அவர்களே ஊழியமும் செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த ஜீவியம் நம்முடைய ஜீவியத்தில் வரட்டும். இப்போ கடைசி அந்த வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டான், அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இந்த வசனம் இன்று முதல் உங்க ஜீவியத்துல ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிக்கட்டும். இந்த வசனத்தின்படியான ஒரு ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களை நடத்தட்டும். உங்கள் மூலமாய் மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஆத்தும மீட்பு, அத்தோடு வியாதி சொஸ்தமாகுதல், வியாதிகள் விலகுதல், தெய்வீக சுகமாகுதல் உண்டாவதாக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நன்றி. ஆமென். பிரதர், சிஸ்டர், கவனிங்க ஆவியானவர் சொல்றத. உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு பிரதர். உங்க பக்கத்துல ஒரு கூட்டம் இருக்கு சிஸ்டர். சிலருடைய பேரை உங்க இருதயத்துல வச்சிருக்கீங்க. பலருடைய பேர் உங்க மூளையில கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்களை சுத்தி இருக்கிற, உங்க பக்கத்துல இருக்கிற அல்லது உங்களை சார்ந்தவருடைய பெயர் பட்டியலை உடனே ரெடி பண்ணுங்க. யார் யார் பேரை எழுதணும்னு நீங்க எழுதும் போது ஆவியானவர் ஏவுறாரோ, அவங்க பகையாளியாயிருந்தாலும் விருந்தாளியாயிருந்தாலும் எல்லா பேரும் எழுதுங்க. ராஜாங்கத்தில் எழும்பி அவர்களுக்காக ஜெபிங்க.
அவங்களுடைய மனம் திரும்புதலும், அவங்களுடைய ரட்சிப்பும், அவங்களுடைய ஆத்தும மீட்பும் உங்கள்கிட்ட தான் இருக்கு. இவ்வளவு காலம் நீங்கள் அவர்களை குறித்த உத்தரவாதம் இல்லாதவர்கள் இருந்தீர்கள். இன்னைக்கு ராத்திரி இந்த இரவுக்கு ஜெபத்தின் மூலமா அவர்களுக்கு உங்களைத்தான் ஒரு மூப்பனாக, மூப்பத்தியாக கர்த்தர் அபிஷேகிக்கிறார். இது ஏதோ ஒரு கர்த்தருடைய செய்தி அல்ல. நீங்க எந்த மாவட்டத்துல எவ்வளவு வேற மாநிலத்திலிருந்து ஜெபத்தில் இருந்தாலும் உங்க மேல யாக்கோபு 5:14 படி ஒரு மூப்பன், ஒரு மூப்பத்தி, ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஒரு ஆவிக்குரிய தாய் என்கிற அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நீங்க தான் கண்காணி. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. இன்றைக்கே தீர்மானம் பண்ணுங்க. நான் வியாதிக்காரர்களா போய் ஆஸ்பத்திரியா ஜெபிக்கிறது இல்ல ஆண்டவரே. நான் இருக்கிற இடத்திலேயே நீர் யாரெல்லாம் சொல்லுகிறீரோ அவர்கள் பேர்களை வைத்து ஜெபிக்க போறேன். அவர்களுக்காக கண்ணீர் வடிக்க போறேன். அது ராத்திரி 1 மணியானாலும் சரி, 2 மணியானாலும் சரி, அது 11 மணிக்கே முடிஞ்சாலும் சரி, நான் இன்னையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பேன். இது நிமித்தம் என் வீட்டுக்குள் வியாதி வரப்போவதில்லை. இது நிமித்தம் என் வீட்டுக்குள் நோய் வரப்போவதில்லை. இது நிமித்தம் என் வீட்டுக்குள்ளே சத்துரு வரப்போவதில்லை. காரணம், நீரனை மூப்பனாய் மாற்றிவிட்டு, நீரனை மூப்பத்தியாய் மாற்றிவிட்டு, நான் மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அந்த ஒரு ஊழியத்தை உண்மையாய் செய்ய பலந்தார். என் வீடும் என் ஆசையும் உம்மால் காக்கப்படுவதாக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம். ಅಗದನ ಮಂದಿ ದೇಕಡ ಗಂದಿ ತನ್ಮನ ಮೌದು ಡಗದನ ಕೆಂದಿ ಗನ್ ಅಂಗರ ಹಂದಿ ತಮ್ಮನ್ ನಾಮ ಬೆಂಕಡ ಗಂದು ರಿಕ್ಕಲ್ ಲಾಗೋ ಡಗತಿನಿ ಕರಾದಿಯ கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, ஓ வியாதி என்னை ஜெபம், வியாதி என்னை ஜெபம். ஒரு வியாதிப்பட்டால் மூப்பர்களை வரவழைப்பார், எண்ணெய் பூசுவார்கள், ஜெபம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லி அதை குறித்த நிறைய சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டிய, இதுவரைக்கும் அறிந்திராத நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து இது பிரசங்கமாய் போய்விடாதபடி இதை கர்த்தருடைய வெளிப்பாடாய் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆணியாய் கடாவப்படுவதா. இன்று முதல் ஒவ்வொரு வீடுகளிலும் ராக்கால விளக்கு எரிவதாக, ராக்கால பரிந்து பேசும் விளக்கு எரிவதாக, ராக்கால மன்றாட்டின் விளக்கு எரிவதாக, ராக்காலே ஓ கண்ணீர் வடிக்கிற அழுகையின் விளக்கு எரிவதாக. அதனால் அநேகருக்குள் ஆத்தும மீட்பு உண்டாகுது. அதனால் அநேகருக்குள் மனம் திரும்புதல் உண்டாவது. அதனால் அநேகருக்குள் ரட்சிப்பு உண்டாவதாக. இந்த சத்தியம் இந்த பிள்ளைகளை உருவாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.